தமிழ் சினிமாவில் மீண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடித்திருக்கிற பைசன்ன்ற காலமாடன் திரைப்படம் திரையரங்கில் வெளியாகியிருக்கு. வெறும் 5 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க வசூலை பெற்றிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் திரையிட்டிருக்காங்க. மற்ற மொழிகள்லேயோ திரையிடலை, மற்ற மாநிலங்களில் கூட திரையிடலைன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் 5 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க வசூலை பதிவு செய்திருக்கு. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு வெளியான இந்த திரைப்படம் விமர்சகர்களிடமிருந்து பார்வையாளர்களிடமிருந்தும் நல்ல வரவேற்பையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து பெற்றுட்டு வருது. வசூலையுமே பார்த்திங்கன்னா நல்ல வசூலை பெற்றுட்டு வருது. கூடிய விரைவில் இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டும்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படத்தை தொடர்ந்து இயக்கியிருக்கும் படைப்பு தான் பைசன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் துரு விக்ரம் கதாநாயகனாகவும், அனுபமா பரமேஸ்வரன், அமீர், லால், பசுபதி உள்ளிட்ட பலரும் முக்கிய வேடங்களில் நடித்திருக்காங்க. அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரரான மனதி கணேசன் என்பவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து தான் பைசன் திரைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கு. கடுமையான சாதி சிக்கல்கள் நிறைந்த சமூக பின்னணியில் ஒரு இளைஞன் எத்தகைய நெருக்கடிகளை எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் மீறி எப்படி மாநில மற்றும் தேசிய அளவில் வீரராக தேர்வு செஞ்சார் என்பதுதான் இந்த படத்தோட முக்கிய கதைக்கரு. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் தங்கப்பதக்கத்தை எப்படி வென்றார் என்பது தான் பைசன் படத்துடைய கதையாகவும் இருக்குது. 1990களில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடியில் நிலவிய சமூக சிக்கல்களை மையமாக வைத்து வரலாற்று உண்மையை கருப்பொருளாக கொண்டு மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்கார். இந்த படத்தை பார்த்து பலரும் பாராட்டினாலும் படத்தை பார்த்து பலர் சாதி பிரச்சனை ஏற்படுவதாக கூறி சில அமைப்புகள் போராட்டத்தையும் ஈடுபட்டுட்டும் வராங்க, நடத்திட்டும் வராங்க. அனைத்து சர்ச்சைகளையும் கடந்து பைசன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சீரான வசூலை குவித்துட்டு வருது. இந்த நிலையில் இந்த திரைப்படம் உலகளவில் தமிழ் மொழியில் மட்டுமே இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்து இந்த திரைப்படம் வெளியிடல. இந்த நிலையில் உலகளவில் இந்த திரைப்படம் தமிழ் மொழியில் மட்டுமே பார்த்திங்கன்னா 35 கோடிகளை வசூலித்திருப்பதாக, அதுவும் 5 நாட்களில் 35 கோடி வசூலித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக படக்குழுவினரே வசூல் நிறுவனத்தை வெளியிட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை 24 அன்னைக்கு தெலுங்குலேயும் இந்த திரைப்படம் வெளியாக இருக்குது. அங்கேயுமே கணிசமான வசூலை வசூலிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.